ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு டி ட்ரேடிங் கிளாஸ், த ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டியூட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ட்ரெண்டிங்கான டாபிக் வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட். அதாவது எந்த அளவுக்கு அந்த டாபிக் வந்து ட்ரெண்ட் ஆகிடுச்சு, ஈவன் மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும், ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும் அப்படின்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் பற்றி, லேப்டாப் பற்றி ரிவ்யூ பண்ணியிருந்தவங்க எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஷேர் மார்க்கெட் பற்றி இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு டாபிக் ஆகிடுச்சு. ஸோ அப்படின்னா ஓனர் ஆஃப் த கடை அப்படின்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி இதான் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோஸ்லாம் பண்ணலை அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். ஓகேவா? ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நான் யாரையும் தப்பாக சொல்லலை. ஓகே, என்ன அப்படின்னா, ஸோ அந்தளவுக்கு மார்க்கெட்டை பற்றியோ இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பற்றியோ மக்களுக்கு வந்து ஒரு நல்ல அவேர்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ நிறைய வந்து ரிலேட்டட் டு இந்த ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதை பற்றி தெரியலைனாலும் பரவாயில்ல, பட் நான் வந்து அதை கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ மேபி எனக்கு வந்து அந்த நெக்ஸ்ட் அந்த ட்ரெடிஷ்னல் இன்சூரன்ஸு, ரியல் எஸ்டேட்டுக்கு அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டுன்றது ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு மார்க்கெட்டில் அப்படின்றதுக்கு. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு காரணம் கண்டிப்பாக. ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ், ஒரு ஃபேன் பேஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி அவங்க எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ரீச் வந்து நல்லாவே இருக்குது. ஓகேவா? ரைட். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ காட்டுறேன். ஓகேவா? ஸோ என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் வந்து நான் இவ்வளோ நாளாக என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நான் லாஸ்ட்டு 1 இயரை தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேவா? பெருசாக இல்லை, பட் நம்ம நேரமும் என்னவும் தெரில. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நான் இந்த லாஸ்ட்டு 1 இயரில் மார்க்கெட் வந்து பெரிய ஃபால், ஈவன் நம்மளோட ஸ்டாக்ஸுக்குமே சரி ஒரு பெரிய ஃபால் இருக்குது. பட் ஸ்டில் வந்து லைக் நம்ம வந்து ப்ராஃபிட் சைடில் தான் இருக்கோம், போத் இன் மியூச்சுவல் ஃபண்ட் as well as ஸ்டாக் ஹோல்டிங்கு. ஸ்டாக் ஹோல்டிங் பொறுத்தவரை நம்ம வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடர். ஓகேங்களா? ஸோ ஸ்விங் ட்ரேடர் அப்படின்னும் நம்ம கடை வச்சு நடத்துகிறோம் இல்லையா? கண்டிப்பாக வந்து ஸோ நம்ம ப்ராஃபிட் பண்ணால் தான் வந்து ஸோ நம்மக்கிட்ட வந்து கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கும் அந்த ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். எஸ், வி ஆர் இன் ப்ராஃபிட் சைட். கண்டிப்பாக சீக்கிரமே ஒரு வீடியோ இந்த மார்ச் மந்த்ஸ் பண்ணலான் இருக்கேன். இந்த மார்ச் மாதம் வரும்போது கம்ப்ளீட்டாக நான் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பித்ததே வந்து ஜூனில் தான் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன் இந்த புது அக்கௌண்ட்டில் வித் குட் கேபிட்டல். ஸோ ஜூன்லேருந்து மார்ச்சில் என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத கண்டிப்பாக வந்து வீடியோ பண்ணலான் இருக்கேன். ஓகேவா? ரைட். இப்போது வந்து பார்த்திங்கன்னா லைக் நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்டுடைய போர்ட்ஃபோலியோ காட்டுறேன். ஸோ என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு நிமிஷம். எஸ், உங்களுக்கு வந்து இப்போது ஸ்க்ரீனில் தெரியும் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ பொறுத்தவரையிலும் ஆல்மோஸ்ட் சோஃபார் 1.15 lakhsல இருக்குது. நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1,08,995 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து சோஃபார் என்னுடைய போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸ் வந்து 6,000 rupees தான். ஓகே, ஸோ இதில் வந்து நான் என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணது, நான் ஆல்ரெடி அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 years முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஜியோஜித் அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு 3 மியூச்சுவல் ஃபண்டு லம்சமாக 2,000 ரூபா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுவும் இன்னும் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அது எல்லாமே சேர்ந்து தான் நான் இப்போ காட்டுறேன். ஸோ என்னுடைய எஸ்ஐபின்றது இது 4 எஸ்ஐபி கரண்ட்டாக ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. ஹெச்டிஎஃப்சி டிஃபென்ஸ் க்ரோத் ஃபண்டு, தென் ஹெச்டிஎஃப்சியோடைய மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு, ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ப்ளூ சிப் ஃபண்டு, அதே மாதிரி நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டு. இதெல்லாம் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக எஸ்ஐபி பண்ணிகிட்ருக்கேன் இதில். ஓகே, ஸோ அது இல்லாமல் 4 ஃபண்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி டிஃபென்ஸ் க்ரோத் ஃபண்டு ஒன்று இருக்குது. சாரி, இது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன், சாரி. ஓகே, ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் ஐடிசிடபிள்யூ ஆப்ஷன் ஃபண்டு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லைக் இந்த இது மோதிலால் ஆஸ்வால் இந்தியா டிஃபென்ஸ் க்ரோத் ஃபண்டு, இது நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது. அதே மாதிரி இந்த நிப்பான் இந்தியா பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டு வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அந்த ஜியோஜித் இருக்கப்போ யூஸ் பண்ணது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இது ஆக்சிஸ் இஎல்எஸ்எஸ் டேக்ஸ் சேவர் ஃபண்ட். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணது 4,000 ரூபா. அதில் நான் இதில் வந்து எனக்கு ரெகுலராக டிவிடெண்ட் மாதிரி கிடைக்குது. இங்கே பாருங்கள், ரிடம்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் பர்ச்சேஸ் வந்து 2013
18ல் பண்ணது. இது எனக்கு வந்து திருப்பியும் 2019 2 வாட்டி பண்ணியிருக்கேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு வந்து இதெல்லாம் டிவிடெண்ட் அமௌண்ட்டாக எனக்கு அக்கௌண்ட்டில் வந்துடும். ஓகே, ஸோ இது வந்து என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஃபார் 10% ரிட்டர்ன்ஸில் இருக்கேன். பட் கண்டிப்பாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரையிலும் எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லைக் மார்க்கெட் ஃபால் ஆகுதோ ஸோ அவ்வளோ நல்லது ஆக்சுவலாக. அது ஃபால் ஆக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா நிறைய நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அக்கமுலேட் பண்ணலாம். ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த இயரோடைய மிட்லேருந்து மார்க்கெட் மேலே வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அந்த இயரோட மிட்டுன்றது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ கம்ப்ளீட்டாக பிப்ரவரியில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது February 1 அன்றைக்கி வி ஹேவ் பட்ஜெட் மீட்டிங்கு. பட்ஜெட் மீட்டிங்கில் பொறுத்து கொஞ்சம் ரிவர்சல் ஆகலாம். பட் ஃபர்தராக வந்து கண்டிப்பாக ஃபால் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். அந்த 20,000 ரீஜனில் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இந்த 20,000 ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அங்கேருந்து லைக் புல் பேக் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அங்கேருந்து வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு மேலே வரும் அப்படின்னா லைக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது லைக் 25,000 to 26,000 ஈஸியாக வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். விச் மீன்ஸ் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, ஸோ ஹோப்ஃபுல்லி வில் சி லைக் ஸோ என்னுடைய பெஸ்ட்டு சஜஷன் என்ன, கீப் ஆன் இன்வெஸ்டிங். பட் நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஸோ கம்மியான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஓகே, ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஸ்டே டியூன்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் ரெகுலராக பண்ணுற வீடியோ உங்களுக்கு வரும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.